இப்படம் எனது முதல் சுற்றின் கடைசி பதிப்பு. இப்படத்தை இந்திய நாட்டின் அனைத்து இளைய சமுதாயத்திற்கும் சமர்ப்பிக்கிறேன். இக்கதையில் வரும் மாந்தர்கள் வெறும் கற்பனையே என்று உங்களை ஏமாற்ற இயலவில்லை. இருப்பினும் இக்கதையில் வரும் கதாபாத்திரங்கள் யாரையும் எந்த கட்சியும் குறிப்பிடவில்லை என்பதை சுற்றி காட்டிவிட்டு என் பாதுகாப்பையும் உறுதி செய்துவிட்டு இவர்கள் இந்தியா முழுக்க ஆங்காங்கே நல்லவர்கள் மத்தியில் ரொம்ப நல்லவர்களாய் தெரிந்து கொண்டும் ஒளிந்து கொண்டும் இருக்கிறார்கள் என்பதை பதிவு செய்கிறேன். இக்கதையின் கரு கடந்த வருடம் உதித்தது. ஆனால் கரு என்றோ என் தமிழக அரசியலால் உருவாக்கப்பட்டது. இக்கணம் என் மனம் ஒன்றை சொல்ல துடிக்கிறது. ஓட்டிற்கு காசு என்பது சொந்த தாய்நாட்டையே விபச்சாரத்தில் தள்ளுவதற்கு ஈடானது. டே ஃபோன் விட்றா. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. தலைவரே போச்சு, காசெல்லாம் போச்சு. என்னடா சொல்ற? ஆமாம் தலைவரை, நான் ஃபோனை வைக்கிறேன். சிச்சுவேஷன் ரொம்ப மோசமாக இருக்கு. டேய் டேய், உன் காசு போனதுக்கு நான் என்னடா பண்ணுவேன்? தூக்கத்துக்கு எடுத்துட்டானே. அண்ணே, காசு ரைட்ல மாட்டிக்கிச்சு. என்னடா சொல்ற? ஆமாண்ணே, என்ன பண்ண போறீங்க? அட போடா. யோ, அந்த சிஎம்க்கு போன போடியா. யாருக்குண்ணே? அதையா அந்த கிழவன் தர்மராவுக்கு போன போடியா. தர்மராவா? இப்ப எல்லாம் ஆர்ஆர் கண்ட்ரோல்ல இருக்கு. யோ, ஆர்ஆரா? ஆர்ஆர்னா யார சொல்ற? அதானே நம்ம துணை தலைவர் ரஜினி ராவு. டேய் அவனா? தலைவா நான் தான் ரவி. தலைவா நான் இவனோட சேர்ந்து நம்மளும் அசிங்கப்பட்டோமே. அண்ணே. என்னடா? அண்ணே, நம்ம தலைவருக்கு போனு. அடா பாவி, போனை போட்டியா? ம் பேசுங்கண்ணே. டேய் நான் மாட்டேன் போடா. டேய் அண்ணே, சும்மா பேசுங்கண்ணே. என்னையா தலைவா, காசு என்ன மாட்டிக்கிச்சா? ஆமா தலைவா, என்ன பண்றது? என்னையா என்ன கேட்குற? அதான் சம்பாரிச்சல்ல. ஆமா தலைவர. அப்புறம் என்ன போடு, அதான் தர்மனை ஏமாத்தி சம்பாரிச்சல்ல. ஆனா மறுபடியும் பல்பா? என்னண்ணே, என்ன சொன்னாரு? என்ன போட சொல்றான்டா? ஐயோ, போன மாசம் தானே இருந்த காசுலாம் போட்டு அன்னைக்கு ஹோட்டல் வாங்கி போட்டீங்க. ஆமாண்டா, என்ன பண்ணலாம்? ஓட்டுக்குள்ள காசு வர மாட்டேங்குச்சே. இந்த வாட்டி எலெக்ஷனை மிஸ் பண்ணா கட்சியில நாய் கூட நம்மள மதிக்காது. யோ யோ அரே பேட்டா, அண்ணன் பாத்துட்டு போறீங்க. யோ நோ பெர்மிஷன். தலைவா யாரு? அட கார்ப்பரேட் மண்டையா கேக்குறானா பாரு. என்னண்ணே, ஹோட்டல்ல வச்சிடலாமா? நீ வேறடா,
நானே எப்ப அடுத்த கட்சி தாவலான் இருக்கேன். என்ன ரொம்ப யோசிக்கிறான்? நம்ம தலையில கை வச்சிருவானோ? டேய் இங்க வா. இவனா? நானா? நீதான்டா, வா. நான் தான் என்னதான் கூப்பிடுறாரு? ஆமாடா சொல்லும், வா. தலைவா, கமான் கமான் தலைவா, வா வா. வந்துட்டேன் தலைவா. வாடி வா. கருணை ரவியோட ஒரே தொண்டன் சொல்கிறத விட ஒரு பக்தன் சொல்லலாம். எந்த அளவுக்குன்னு கேட்குறீங்களா? நீங்களே பாருங்களேன். போஸ்டர்ட்ட காசு தாங்கடான்னு கேட்டா இவெல்லாம் அரசியலுக்கு வந்து என்னத்தை கிழிக்க போறான்னு கேட்குறாங்க. தலைவர் மட்டும் அரசியலுக்கு வரட்டும். 2016 நம்ம கையில தான். நீ வருவ தலைவா? இவரு தான் உங்க எம்எல்ஏவா? இல்லைண்ணே, சீக்கிரம் ஆயிடுவார். அப்படிங்களா? இப்படிதாங்க கருணை ரவிக்கு ஒரு விளம்பர தூதராக இருக்கான். விளம்பரப்படுத்துறதுல பிரச்சனை இல்லைங்க. கருணை ரவிக்கு வேண்டி சண்டையெல்லாம் போடுறான்னா பாருங்களேன். இவன்லாம் அரசியல் இல்லைன்னு எவன் கவலைப்பட்டான்? இவன் யாரை பத்தி பேசுறான்? தமிழ்நாட்டில் சூரிய சக்தி மின்சாரம் தயாரிக்க அண்ணன் ரவி ஆவேச பேச்சு. கொய்யால தலைவரை பத்தி தான் பேசுறான். ஐயோ, காப்பிய மூஞ்சில ஊத்திட்டானே. ஐயோ தலைவா, சொல்லுங்க தலைவா. இல்லடா, ஒரு சின்ன எசக்கு பிசக்கு ஆயிடுச்சு பார்த்துக்கோ. நீ ஊன் மட்டும் சொல்லு தலைவா, என் உயிரையும் தருவேன். தலைவா, அதுலடா ஒரு காசு மேட்ரு. காசு மேட்ரா? இங்க பாரு, வர எலெக்ஷனுக்கு வைக்க வேண்டிய 17 லட்சம் ரூபா மாட்டிக்கிச்சு ரைட்ல. இப்போ என்ன பிரச்சனைனா, அண்ணனால காசு இருக்க முடியாத நிலைமை இப்போ. தலைவரே, 17 லட்சத்துக்கு நான் இங்க பாரு, உன்னால 17 லட்சம் எடுக்க முடியாது சொல்லி அண்ணன் தெரியும், சரியா? ஒரு 16.5, ஒரு 15, 13.5. இந்த டீலை மட்டும் முடிச்சு கொடு, அடுத்த வட்ட செயலாளர் நீதான். இது வேலைக்காகாது. இவெல்லாம் வேலைக்காக மாட்டான். இவன்லாம் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டானே. எப்படியாவது இந்த வாய்ப்பை நழுவ விடாம வட்டச் செயலாளர் ஆகிறோம். எகத்தாளத்தை பாரு. சரணே, நீங்க ஏதோ பெரியவங்க, தோரணை கட்டணும்னு காசு கேட்குறீங்க. ட்ரை பண்றேன். ஓய், தோரணம் கிட்டவா? ஓட்டுக்கு பணம் கொடுக்கடா, அதையும் நீதான் சப்ளை பண்ணணும். ஓட்டுக்கு காசா? தலைவரே, அதெல்லாம் தப்புன்னு சொன்னீங்க. எப்போ? அன்னைக்கு மீட்டிங்ல. யோ, அரசியல்லாம் 1000 இருக்கும், அதுல இது வரும் 0.025% மட்டும்தான். அண்ணே, இவன்லாம் சரிப்பட்டு வர மாட்டான். இல்லண்ணே. யோ, டீலா நோடிலா? டீல். தம்பி, உன் பேர் என்ன? தல, டீல் முடிகிற வரை என் பேரை சொல்ல மாட்டேன். செம்ம ஆட்டிடியூட்ல. பாஷா, உன்னை பார்க்கணும், உடனே வா. அண்ணே, இவனால முடியுமாண்ணே? டேய், இந்த மாதிரிப்பட்ட பசங்க தான் ஏணிக்கு ஆசைப்பட்டு ஏறப்படிருந்து குதிப்பானுங்க. புரியலையே. டேய், இந்த மாதிரி உள்ளவங்க தான் கட்சியில இடம் தரனா பொண்டாட்டியை கூட அண்ணே டிவோர்ஸ் பண்ணுவாங்க. என்னடா இப்படி சொல்ற? நான் அரசியல்வாதி ஆகுறதும் ஆகாததும் உன் கையில தான்டா இருக்கு. போகிற போக்க பார்த்தா நீ அரசியல்வாதி ஆக மாதிரி தோணல, அரசியல் வியாதி தான் வரும் போல தோணுது. என்ன மச்சான்? சரி, இப்போ உனக்கு என்ன வேணும்? இல்லடா, அம்மா ஞாபகமாக இருக்குது இந்த ஒரு சொத்து தான். இதை விற்று என்னோட இன்னிங்ஸை தொடங்கலான் இருக்கேன். என்ன ஏன்டா பார்க்குற? உனக்கு இந்த இடத்த விற்கணும், அவ்வளோதானே? நண்பேண்டா. பாத்தியா மச்சான், 5 செகண்ட் முன்னாடி நீ ஓனரு, இப்போ நீ டோனரு. விடு மச்சான், அரசியல்வாதி இதுக்கெல்லாம் ஓய மாட்டான். சரி, இப்போ என்ன பிளான்?
நான் மங்காத்த அஜித் இல்லை. ஆனால் இந்த சின்ன பசங்களை வச்சு தான் என்னோட மூவே இருக்கு. இவனுங்கெல்லாம் சென்ட் சேவியர்ஸ் காலேஜ் பசங்க. இன்னைக்கு இங்கே தான் ஓட்டர்ஸ் லிஸ்ட் ஃப்ரெஷர்ஸ் அப்ளிகேஷன் நடக்குது. என் கணக்குப்படி பார்த்தா மற்ற காலேஜை விட இங்கே தான் கூட்டம் அள்ளும். என்னோட பிளான் படி இங்கே ஒரு ஆடை பிடிச்சிட்டா அதை வச்சே கேன்வாஸ் பண்ணிடுவேன். மை மிஷன் ஸ்டார்ட்ஸ் நவ். என்ன வேணும்? ஏர்டெல் 9940 830 400 எவ்வளோ? 20. 9940 830 400. லேஸ் பாக்கெட் எது? அது இவன் நம்பர் எப்படியாவது எடுக்கணுமே. என்ன தம்பி வேணும்? ஈஸி பண்ணணும். என்ன நெட்வொர்க்? ஏர்டெல் 9940 830 400. காசு தராமல் போயிட்டு இருக்கேன். யாரு? தம்பி, இது ஒரு முக்கியமான மேட்டர். மேட்ரு சொல்ல நான் என்ன ஃபிகரா? யார் சார் நீங்கள்? உங்கள் நேம் என்ன? தம்பி, டீல் முடியல வர என் பேரை சொல்ல மாட்டேன். நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோ. உன்னை சும்மா 3 மாதமாக ஃபாலோ பண்ணுறேன். நீ சொன்னாதான் உன் காலேஜில் ஒரு இதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படியே மச்சான். உனக்கு இப்போ அர்ஜென்ட்டாக 1 லட்ச ரூபாய் தேவைப்படுதுன்னு எனக்கு தெரியும். எனக்கா? சார் நீங்கள் யாரோன்னு நினைக்க. தம்பி, குறுக்க பேசாத. அதுக்கு இல்லை. டீலை முடிச்சா உனக்கு காசு. நான் தர ரூபாவை அப்படியே உன் பசங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுத்தேன்னா டீல் ஃபினிஷ். நீ முடிவு பண்ணிட்டு சொல்லு. உனக்கு 5 நிமிஷம் டைம் தரேன். என்னண்ணே கட் பண்ணிட்டீங்க? தம்பி, டக்குன்னு சொல்லு, டைம் இல்லை. எனக்கு ஓகேண்ணா. தம்பி, நான் தர காசை உன் காலேஜ் பசங்களுக்கு கொடுத்து நம்ம ரவி அண்ணன் கட்சிக்கு ஓட்டு போட சொல்லு. அந்த அங்கிள் கட்சியா நீங்கள்? என்ன மச்சான் அங்கிளுங்கிறான்? தலைவருக்கு சொந்தமாக இருக்கும். சரிப்பா, மேட்ருக்கு வா. தலைவர் மட்டும் ஜெயிச்சா ஆளுக்கு ஒரு iPhone 6. ஐஃபோனா? என்னது ஐஃபோனா? டேய், அதெல்லாம் லிஸ்ட்லேயே இல்லையடா. இப்போதைக்கு சொல்லுவேன்டா, இதெல்லாம் அரசியல் டாக்டிக்ஸ் தானே. பரவாயில்லடா, நீ அரசியல்வாதி ஆகிடுவ. விலையில்லா மடிக்கணினி போல விலையில்லா ஐஃபோன். சூப்பர். ஆனால் தம்பி, காசை ஈக்குவலாக ஷேர் பண்ணணும்ண்ணே. ஓகேண்ணே. சரிடா தம்பி, அண்ணா வைக்கிறேன். ஓகேண்ணே. தம்பி சொல்லுங்கண்ணே. நீ அண்ணனை ஏமாத்திட்டா? அண்ணே இல்லைப்பா, நீ என்ன பண்ணுற, அண்ணனுக்கு விசுவாசமாக இருக்கேன்னு ப்ரூவ் பண்ணுற. அது எப்படிண்ணே பண்ணணும்? நீ என்ன பண்ணுற, எனக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 பேரோடு சேர்ந்து இந்த டீலுக்கு ஓகேன்னு கன்ஃபார்ம் பண்ணி வீடியோ அனுப்பணும். சரியா? ஓகேண்ணே. இதில் அனுப்பணும்னு மட்டும் சொல்லுங்கள். அண்ணன் ரவி 420@gmail.comக்கு சிடியை கொரியர் பண்ணுறேன். இமெயில் ஐடிக்கு கொரியர் பண்ண சொல்லுங்கள். மூதேவி.
இந்த டீல் எனக்கு ஓகே அண்ணாச்சி. டேய் உங்கள் எல்லாருக்கும் ஓகே தானடா? ஓகே கமான். எனக்கு இந்த டீலுக்கு ஓகே அண்ணாச்சி. ஓகே டீல் ஓகே. ஓகே டீல் ஓகே அண்ணாச்சி. ஓகே டீல் ஓகே. ஓகே எனக்கு டீல் ஓகே. ஆ டீல் ஓகே. டீல் ஓகே. டீல் ஓகே அண்ணாச்சி. டீல் ஓகே. தம்பி வீடியோ பார்த்தேன். ஆ ஆனால் தம்பி அண்ணன் சொன்ன போல் நீங்கள் நடந்துக்கலையே. ஐயோ என்னாச்சுண்ணே? 10 பேர்னு சொன்னேன், ஆனால் 9 பேர் தானே இருந்தாங்க. அண்ணே ஒருத்தனுக்கு காய்ச்சல்ண்ணே. பரவாயில்ல பரவாயில்ல. பார்த்தீங்களா அண்ணன் எப்படி கரெக்டாக தூக்குனேன்னு. ஆமாண்ணே ஆமாண்ணே. சரி, எலெக்ஷனுக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்குது. நாளைக்கே காசை பட்டுவாடா பண்ணிடலான்னு இருக்கேன். அதான் ஒன்றுக்குள்ளே ஒன்று ஆகிட்டோம். இப்போவாச்சும் உங்கள் பேரை சொல்லாமே. தம்பி டீல் முடிகிற வர என் பேரை சொல்ல மாட்டேன். நீ எங்கே எப்போ வரணும்னு உனக்கு மெசேஜ் வரும். மிஷன் கம்ப்ளீட்டா? எவன்டா அவன்? யோ யார் யாது நைட்டு நேரம் மிஷன் எழுப்பிட்டு இருக்குது? தலைவா நான் தான். நான் தானா? யாரு? ஒப்பாமாவா? யோ பேர சொல்லியா? சாரி தலைவா, டீல் முடிகிற வர என் பேரை சொல்ல மாட்டேன். யோ நீயா? சொல்லு, என்னாச்சு? எல்லாம் ஓகே தானே? எல்லாம் ஓகே தலைவா, எல்லாம் நம்ம சொந்தக்கார பசங்க தான். அப்புறம் என்ன? உங்கள் பிளெஸிங்ஸ் மட்டும் வேணும் தலைவா. பிளெஸிங்ஸ் வர நேரம் கருமண்டா. என்றும் உன் ஆசீர்வாதத்துடன் என் இனிய பயணம் தொடங்கட்டும். டேய் சீக்கிரம் வாடா. இதோ வந்துடும் சாயந்தரம் வந்து கம்மி கம்மி போடா போடா. டேய் சீக்கிரம் வாடா, லேட் ஆகுது. இதோ வந்துட்டேன் போலாம் மச்சான். என்னடா வந்துட்டானா? மழை வரும்போது இருக்கு. வந்துட்டான்டா. இதெல்லாம் எங்கே போய் முடிய போதும்? இது முடிவில்லை மச்சான். திஸ் இஸ் ஜஸ்ட் த பிகினிங். அண்ணா நீங்கள் எங்கே இருக்கீங்க? நான் வந்துட்டேன். என்னண்ணே ஏமாத்திட்டீங்களா? நீங்கள் வரலையா? தம்பி நான் உன்னை பார்த்துட்டே தான் இருக்கேன். நீ அந்த கேரளா பஸ் பக்கத்தில் தான் நினைக்கிறேன். ஆமாண்ணே. சரி, உன் கூட யாரும் வரலையே? சாச்சா யூ கேன் பிலீவ் மீ. ரொம்ப நல்ல பையன். சரிப்பா, இப்போ உனக்கு 3 lakhs கொடுக்குறேன். அதில் 1 lakh உனக்கு, மொத்த 2 lakhs எல்லாருக்கும் ஈக்குவலாக ஷேர் பண்ணி கொடுக்கணும். சரியா? ஐயோ அண்ணா நீங்கள் வாங்கண்ணே, அதெல்லாம் நல்லா பிரித்து கொடுப்போம். ரொம்ப நல்ல பையன் பாஷா. சரி தம்பி, இப்போ காசு ஒரு பேக்கில் வச்சு ஒரு ஆள் கொண்டு வரும். சே தப்பிச்சிட்டான்டா. நீங்கள் தான் அண்ணா அனுப்புனாங்களா? எவ்வளோ இருக்கு? என்ன பேசவே மாட்டேங்கிறான். பிரதர் உங்கள் பேரை சொல்லிட்டு போங்க. சாரி தம்பி, டீல் முடிகிற வரை என் பேரை சொல்ல மாட்டேன். ஐயோ இவன் தான். என்ன க்ரௌடாக இருக்குது? இவ்வளோ பேர் எங்கேருந்து வந்தானுங்க? யார் இவன்? பல்காக இருக்கான். இவெல்லாம் முறைக்கிறானே.
இவன் மட்டும் நல்ல பால் மாடு மாதிரி இருக்காள் ஐயா. கை பக்கத்தூர் வரைக்கும் போகுது. அவ்வளோதான். மச்சான் இங்கே வேணா கூட்டமாக இருக்கு, அங்கே வச்சுக்கோ. என்ன எல்லாம் ரிவெல்ஸில் போகிறானுங்க. ஆக இந்த வித்தை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு ஐயா. ஏய் நீயுமா? ஐயோ அம்மா, ஐயோ டேய் டேய், ஐயோ எந்தடா இது? பாக்கெட்டு. அதுவானோ? வலிக்குதுடா டேய். ஏய் அம்மா காப்பாத்து. ஐயோ ஏய் அடிக்கிற இடத்துல அடிக்கிறானே. ஐயோ ஓகே லீடர். வலிக்குதுடா. ஓகே லீடர். ஐயோடா. ஓகே லீடர். ஐயோ லீடர் வராராம். அட போங்கப்பா போங்கப்பா, தள்ளுங்கப்பா தள்ளுங்கப்பா. ஐயோ அப்பாடா விட்டானுங்கடா. ஏய் ஆடுறாங்க. அம்மா கடைசி பிறந்தவன. ஏய் இங்க வாடா வாடா வாடா. இவருதான் உங்க லீடராடா? இல்லையே, அப்ப இவன் யாரா? இவர் தான் எங்கள் சீனியர். அப்போ லீடரு? வருவார்ல பாரு. அப்போ இவன் யாரு? இவர் தான் இங்கே எல்லாம். இந்த படத்துக்கு ஸ்கிரிப்ட் எழுதுனதே சீனியர் தான். என்ன ஸ்கிரிப்டா? அது ஒன்று முதல் நாளில் இருந்து கிளைமேக்ஸ் வரை பிடிக்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணதே இவர் தான். ஓ என்ன பிடிக்க ஸ்கிரிப்டா? டேடி இங்க வா. என்ன சொல்றான்? எனக்கு என்னவோ இன்னைக்கு ஒன்று போட போகிறாங்கன்னு தோணுது. என்னது? அதான் ஏற்கனவே கைமா பண்ணிட்டீங்களேடா. தலைவா 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 தலைவா. வாட்ஸ் த மேட்டர்? என்ன அவன் கூட பேசிக்கிட்டு இருக்கான்? நாயே நீதானா? ஐயோ இவன் சொல்லிதானே எல்லாம் பண்ணு. ஏய் இவர் தான் எங்கள் லீடர். ஆமையா, இங்கிலீஷ்ல சொன்னா லீடரு, தமிழ்ல சொன்னா தலைவர். அடிச்சிட்டிங்களாடா? இல்லை லீடர். என்னது அடிக்கலையா? அடிங்கடா இவனை. மறுபடியுமா? அண்ணா ஏற்கனவே அடிச்சிட்டாங்க. அண்ணா டேய் அங்க யாரோட அடிச்சிட்டு இருக்கானுங்க? ஐயோ ஐயோ அண்ணா விட்டுருங்க, ஏற்கனவே அடிச்சிட்டாங்கண்ணா. அண்ணா வலிக்குதுண்ணா. ஐயோ அம்மா வலிக்குது. அண்ணே பாத்தீங்களாண்ணே? இதுண்ணே. ஐயோ அம்மா இவன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு ஐயா. பரவாயில்லையே, காட்டுப்பணியில கூட 2 மணி இருக்கப்பா. யார் இவன் இருப்பான்? நான் தான் அப்பவே சொன்னேன்ல. தலைவா தலைவா விட்டுட்டு போறானே. அடா போடா போடா. இவன் வேலைக்கு ஆக மாட்டான் நேற்றே தெரிஞ்சுக்கிட்டேன். அதான் 12 மணி கூட பார்க்காம நேற்றே எதிர்கட்சியில் போய் சேர்ந்துக்கிட்டேன். பல்க் பார்ட்டின நின்று என்ன இவனை நம்பி இறங்குனதுக்கு என்ன கடைசியில் வட்டச்செயல் ஆக்கி விட்டானடா. ஓ வலிக்குதுன்னு. ஐயோ டே விடுங்கடா விடுங்கடா, செத்துற போறான். அப்பா வாவி பயல. ஐயோ அண்ணா நீங்கள் வாங்கினேன், அதெல்லாம் நல்லா பிரிச்சு கொடுங்க. இதுதான் நீ பிரிச்சு கொடுக்க லட்சணமாடா? ஏண்டா எந்த நம்பிக்கையில காசு கொடுத்தா உன் கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு நம்புறீங்க? சரி அதை விடு. காசு கொடுத்தா ஸ்டூடெண்ட்ஸை கூட வாங்கலான்னு எவன்டா சொன்னான்? இந்த உலகத்தில் இன்னும் கூட காசு கொடுத்தாலும் கிடைக்காத நிறைய விஷயம் இருக்குது. அதை நீ மட்டும் இல்லை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். எப்போ நீங்கள் தப்பான வழியில் மக்கள்கிட்ட அடையிறீங்களோ அப்போவே நீங்கள் டெபாசிட்டை இழக்க போகிறீங்கன்னு தெரிஞ்சு போச்சு. தப்பு தானே. சில தப்பான வழிகாட்டல்கள் என்ன போல எத்தனையோ மனிதர்களை ஏமாத்துது. இன்னைக்கு ஏன் எல்லாரும் அரசியல் ஒரு சாக்கடைன்னு சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டானே.
ஆற்று நீர் எப்போ கழிவு நீரோட கலக்குதோ அப்போ ஓட தண்ணி கூட சாக்கடை ஆகுது. ஆனால் நான் கழிவில்லை. என்ன போல இளைஞர்கள் ரவி போல கழிவு நீரால் இந்த பூமிக்கு யூஸ் இல்லாமல் போயிடுறோம். சரி நீ போ. வரேன்னு மக்களுக்கு நல்லது பண்ண கட்சி தேவையில்லை, மனசு போதும்னு புரிஞ்சுக்கிட்டேன். உன்னை போல நல்லவன் எப்போ வருவான்னு வெயிட் பண்ணுறதுக்கு அரசியலில் இல்லாமலே என்னால் முடிஞ்சதை பண்ணுறேன். நல்லது பண்ண அரசியலில் இருக்கணும்னு தேவையில்லை, அரசியலில் இல்லாமலும் நல்லது பண்ணலாம். வெயிட் பண்ணு, உன் காசு இங்கே யாருக்கும் தேவையில்லை. இதையும் கொண்டு போ. தம்பி டேய், டீல் முடிஞ்சு போச்சே, இப்போ வச்சு உன் பேரை சொல்லு. ஜான், தொண்டன் ஜான். அண்ணே ஒரு பஜ்ஜி. அண்ணே பஜ்ஜி இல்லையா? ஏண்டா அங்கனக்குள்ளே என்னை போட்டு பிரித்து மேயிறானுங்க, நீ இங்கே பஜ்ஜி இல்லையா சம்சா இல்லையான்னு கேட்டுட்ருக்க. விடு மச்சான், நடந்ததெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன். கிழிச்ச முடியலடா மச்சான், திஸ் இஸ் ஜஸ்ட் அ பிகினிங். அரசியலுக்கோ அரசியல்வாதிக்கோ எதிரான பிரச்சாரம் இல்லை இந்த அரசியல். உங்கள் தனிப்பட்ட லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் எங்களையும் பங்கெடுக்க வைக்காதீங்க தான் சொல்ல வரோம். நாங்கள் அரசியலுக்கு எதிரானவங்க இல்லை, நல்ல அரசியலுக்கு ஆதரவானவங்க. இக்கதையில் வரும் இளைஞர்கள் வெறும் கதாபாத்திரமாக இருந்து விடாமல் உயிர் பெற வேண்டுகிறேன். The end or this is just the beginning.